அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற யூஜிடிஆர்வி அதாவது பிடி பிஆர்டிக்கான நேரடி நியமன தேர்வு அதுக்கான சிவி லிஸ்ட்டாக வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி எக்ஸாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் ஆன்சருக்கு ஒரு 10 டேஸில் விட்டுருந்தாங்க. அப்புறம் ஃபைனல் ஆன்சருக்கு பார்த்திங்கன்னா இந்த மந்த் 18ஆம் தேதி வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கான சிவி லிஸ்ட் ஃபைனல் ஆன்சருக்கு விட்டதுக்கப்புறமா ரிசல்ட்டும் விட்டுருந்தாங்க. அந்த ரிசல்ட் விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக இப்போதைக்கு சிவி லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. யாரெல்லாம் வந்து சிவிக்கு அழைக்கப்படுறாங்களோ அந்த லிஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் வைஸாக இந்த டிஆர்பி வெப்சைட்டில் விட்டுருக்காங்க. சிவி டேட் பார்த்திங்கன்னா 30-31 மே மந்த், இந்த மந்த்து. அதுக்கப்புறம் சிவிக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்ட்டு எல்லாமே அதில் கொடுத்துட்றாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நேற்றுக்கு அந்த டிஆர்பி வெப்சைட்டில் விட்டுருந்தா அந்த ப்ரெஸ் ரிலீஸ். என்ன அப்படின்னாக்கா, இந்த டிஆர்பி எப்போ கால்ஃபர் பண்ணாங்க, நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சு, 25/10/2023 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் கொஞ்சம் போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணாங்க 15 பவுனில். திரும்ப அதுக்கப்புறம் 17 கொஞ்சம் போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணி வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தெரியும் 4/2/2024 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா OMR பேஸ்டாக எக்ஸாம் நடந்துச்சு. அதில் வந்து கிட்டத்தட்ட 40,136 பேர் வந்து எக்ஸாம் எழுதினாங்க. அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா டென்டேட்டிவ் ஆன்சருக்கு அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சருக்கு எல்லாமே விட்டுருந்தாங்க. ஃபைனல் ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா 18/5/2022, அப்புறம் ரிவைஸ்டு அப்படின்ட்டு 22/5/2024 அந்த டேட்டில் வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டென்டேட்டிவ் ஆன்சருக்கு ஃபைனல் ஆன்சருக்கு முடிஞ்சதுக்கப்புறமா ரிசல்ட் விட்டுருந்தாங்க. அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த வெயிட்டேஜ் மார்க் அதான் முக்கியம். வெயிட்டேஜ் மாதிரி ஆட் பண்ணி தான் இப்போ சிவி லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. இந்த சிவி லிஸ்ட் என்ன ரேஷியோ வெளியிட்டிருக்காங்க அப்படின்னாக்கா, நீங்கள் எடுத்த டிஆர்பி மார்க்கு ப்ளஸ் வெயிட்டேஜ் மாதிரி ரெண்டையும் ஆட் பண்ணி அந்த ரேங்க் அடிப்படையில் 1:1.25 அந்த ரேஷியோவில் சிவி லிஸ்ட்டுக்கு இப்போ வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சிவி லிஸ்ட் வெளியிட்டதில் அதில் யார் யார் பேர்லாம் சிவியில் வந்திருக்கோ அவங்களாம் வந்து ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட்டு, அப்புறம் அதில் ஒரு 2 ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி அந்த குறிப்பிட்ட தேதியில் வந்து நாங்கள் சென்னைக்கு சிவிக்கு போகணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 2 டேட்டு முக்கியமான டேட் என்ன அப்படின்னா 30-31 இந்த மந்த்து 30-30 2 டேட்டு சிவி நடக்குது. ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரே நாள் 30ஆம் தேதி நடக்குது. சரி, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல அந்த சிவி லிஸ்ட்டு எப்படி பார்க்குறது, நீங்கள் டிஆர்பி வெப்சைட் போனீங்க அப்படின்னாக்கா அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற அந்த பேஜுக்கு கீழே இந்த மாதிரி அந்த கேண்டிடேட் கால் ஃபார் சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸாக இல்லை சிவி லிஸ்ட் இருக்கும். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டோ அதை போய் பார்த்துக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிபார்ட்மெண்ட்டுக்கான சிவி லிஸ்ட்டாக விட்டுருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னாக்கா மேக்ஸு, பாட்னி, சுவாலஜி, ஜியாகிரபி இது 4 மட்டும் விட்டுருக்காங்க. அடுத்த மீதிலாம் பார்த்தீங்கன்னா 1 by 1 பார்த்து வெளியிடுவாங்க. இதுலேயே வந்து ஒரு குழப்பம் இருக்குது நிறைய பேர் தேர்வுகள். என்ன அப்படின்னாக்கா சிவி ஷெடியூல் 1ன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் வெறும் பிஆர்டின்னு கொடுத்தாங்க. பிஆர்டி பிடிஎஸ் ரெண்டுமே தான், இங்கே பிஆர்டின்னு கொடுத்தாங்க. அது என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, சிவி என்றைக்கு நடக்குது, எங்கே நடக்குது, அடுத்து அதை பார்க்கலாம். மேக்ஸுக்கு பார்த்திங்கன்னா சிவி வந்து 30-31 2 நாளில் நடக்குது. 30ஆம் தேதியும் 31 எங்கே அப்படின்னாக்கா மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் சேத்பட் சென்னையில் நடக்குது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பாட்டனி, சுவாலஜி, ஜியாகிரபி 3மே பார்த்திங்கன்னா சிவி டேட் பார்த்திங்கன்னா 30 மட்டும்தான், மே 30ஆம் தேதி. ஒன்றுக்கும் ஒரு பிளேஸ் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? சரி, சிவி லிஸ்ட்டு ஃபார்மேட் எப்படி இருக்கும் அது முதல்ல இதில் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், முதல்ல ஹெட்லைன் கொடுத்துருவோம். லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் கால்டு ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த சிவி லிஸ்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய சீரியல் நம்பர், எந்த சீரியல் எந்த ஆர்டரில் வரீங்க, அதுக்கப்புறம் ரோல் நம்பர், அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் நம்பர், நேம் ஆஃப் தி கேண்டிடேட், உங்கள் டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கம்யூனிட்டி இது காமனாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன கேட்டகரியில் வரீங்களோ அதுங்க வந்துடும். பிஎஸ்டிஎம்மா அல்லது டிசேபிலிட்டி அப்படின்னாக்கா என்ன டைப் ஆஃப் டிசேபிலிட்டி. அப்போ நெக்ஸ்ட்டாக டெட்டு எப்போ பாஸ் பண்ணி அந்த காலம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷனல் லாங்குவேஜ் என்ன சப்ஜெக்ட் நீங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தமிழ் மீடியமா, ஃபஸ்ட் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அங்கே எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சராக இருந்தால் அந்த காலம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மெயினாக கவனிக்க வேண்டியது உங்கள் மார்க் இருக்க வேண்டிய பிளேஸ். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும் வெயிட்டேஜ் மார்க் அவார்டு. அதாவது டெட்டு பாஸ் பண்ண ஒரு வருஷத்துக்கும் 0.5 மார்க் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் எந்த வருஷம் டெட்டு பாஸ் பண்ணிக்கலாம் அந்த வரையிலும் இந்த வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 0.5 நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது டெட்டு வெயிட்டேஜ் மார்க். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஆர்பியில் எடுத்த மார்க் இது ரெண்டையும் ஆட் பண்ணி டோட்டல் மார்க் கொடுத்துருவாங்க. இந்த டோட்டல் மார்க்கை வச்சு தான் இங்கே சிவி லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் டோட்டல் மார்க் அப்படின்றது நீங்கள் டிஆர்பியில் எடுத்த மார்க்கு ப்ளஸ் அதுக்கப்புறமா வெயிட்டேஜ் மார்க் ரெண்டையும் ஆட் பண்ணி இது லாஸ்ட்டு காலம் ரொம்ப முக்கியம். லாஸ்ட்டு காலத்துக்கு முன்னாடி காலம் கம்யூனல் டர்ன். நீங்கள் எந்த டர்னில் நீங்கள் வந்து சில சிவிக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு கொடுத்தாங்க. ஜென்ரல் டர்ன் இல்லையா,
இல்லை கம்யூனல்லையே உள்ள சப் கேட்டகரியா அப்படின்றது டீட்டெயில்டாக இதில் இருக்கும். இந்த ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு சிவி லிஸ்ட் வெளியிட்டிருப்பாங்க. உங்கள் நேமோ இல்லை ரிஜிஸ்டர் நம்பரோ வந்து இதில் சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இது பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா சர்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி உங்கள் டீட்டெயிலாக உங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் இப்போ ஒரே கேண்டிடேட் வந்து சேம் மார்க்காக இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில் யார் முன்னாடி வந்து டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அவங்க நேம் ஃபஸ்ட்டு வந்திருக்கும். அதுக்கப்புறம் உள்ள டேட் ஆஃப் பர்த் அடுத்த இதில் வந்திருக்கும். சரிங்களா? அந்த இடத்துல இப்போ வெளியிட்டிருக்காங்க 1:1.25 அப்படின்ற ரேஷியோவில். சார் இப்போ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 444 நினைக்கிறேன். 431 போஸ்டிங் கொடுத்துருங்க. 31 பேர் சிவிக்கு கூப்பிட்ருக்காங்க. சரி, சிவி எப்போ நடக்குன்னு அந்த கீழே கொடுத்துருக்காங்க அவருக்கு. மேக்ஸுக்கு சீரியல் நம்பர் தான் முக்கியம். சீரியல் நம்பர் 1லேருந்து இந்த இடத்த பாருங்கள். சீரியல் நம்பர் 1லேருந்து 220 வரைக்கும் 30ஆம் சிவி. சீரியல் நம்பர் 221லேருந்து 431 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 31ஆம் சிவி நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, சிவிக்கு போகிறதுக்கு என்னென்ன தேவைப்படும் முதல்ல அப்படின்னாக்கா அவங்க அந்த டிஆர்பி வெப்சைட்லேயே பயோடேட்டா ஃபார்ம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பயோடேட்டா ஃபார்மை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் இங்கே ஃபில் பண்ணோம். சரிங்களா? அந்த பட்டதாரி ஆசிரியர், வட்டார வளமை ஆசிரியர், இதில் வந்து நம்ம என்ன நேம், என்ன சப்ஜெக்ட்டு, அந்த நம்ம சிவி லெட்டர்லேயே இருக்கும். அந்த சப்ஜெக்ட் இங்கே எழுதணும். அப்புறம் நம்ம சான்றிதழ் சரிபார்த்தல் எண் மற்றும் நாள், என்றைக்கு நம்ம சிவிக்கு போகிறோம் அந்த டேட்டு, அது வந்து நம்ம சிவி அந்த கால் லெட்டரில் இருக்கும். கால் லெட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணி கடைசியாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட ரோல் நம்பர், உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டணும். மறக்காமல் இங்கே கெசட்டட் ஆஃபீஸில் க்ரீனில் சைன் வாங்கணும் ஃபோட்டோ மேலே. சரிங்களா? நெக்ஸ்ட்டாக இதெல்லாம் நமக்கு பேசிக் டீட்டெயில் தான். நம்ம பேர், நம்ம அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஜெண்டர், அதுக்கப்புறம் அப்பா பேர் இல்லை அம்மா பேர் அல்லது கணவர் பேர், காப்பாளர் பேர், அவர் பேர், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, கம்யூனிட்டி, அப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கம்யூனிட்டியில் நமக்கு வந்து சர்டிஃபிகேட் யார் பேரில் இருக்குது, அப்பா பேரை பேஸ் பண்ணி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களா அல்லது ஹஸ்பண்ட் பேரை கொடுத்துருக்காங்களா, அந்த டீட்டெயில் எங்கே எதனும் அல்லது அம்மா பேரில் இருக்கா அதுக்கு பார்க்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எப்போ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, அந்த நம்பரு, டேட்டு, யார் இஷ்யூ பண்ணாங்க, அந்த டீட்டெயில் வந்துடும். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமிக் குவாலிஃபிகேஷன் 10th 12th யூஜி பிஎட் இதெல்லாம் வந்து நம்ம எந்த ஆண்டுலேருந்து எந்த ஆண்டு எங்கே படித்தோம், எப்போ பாஸ் பண்ணோம், அப்புறம் எந்த ஸ்கூல் அந்த தேர்வு வாரியம், அதுக்கப்புறம் நம்ம பாடம் என்ன, நம்ம ஃபஸ்ட் லாங்குவேஜ் என்ன, அப்புறம் பர்சன்டேஜ் என்ன, இந்த டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் டெட்டை பேஸ் பண்ண அந்த சர்டிஃபிகேட் ரிஜிஸ்டர் நம்பரு, மார்க்கு, எந்த இயர் பாஸ் பண்ணோம், நம்ம என்ன சப்ஜெக்ட்டு பாஸ் பண்ணோம் அது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தமிழ் வழி இடஒதுக்கீடு அது இருந்துச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டாக அந்த தமிழ் வழி இடஒதுக்கீடு அது கேட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் அந்த இதை இங்கே ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் பீரியாரிட்டி எந்த பீரியடில் வரீங்களோ, மாற்றுத்திறனாளி எந்த அதுக்கான முன்னுரிமை அதை இங்கே ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக அந்த எந்த பர்சன்டேஜ் என்ன வகையெல்லாம் இங்கே ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏதாவது நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா அதுக்கு என்ஓசி, இப்போ நம்மளை பற்றி அந்த பர்சனல் டீட்டெயில் எல்லாமே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மேலே கொடுத்த இந்த எல்லா டீட்டெயில் எல்லாமே என்ன அழைக்கப்பட்ட அந்த உறுதிமொழி தான் எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டு இங்கே சைன் பண்ணணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே சைன் பண்ணணும். மெயினாக மறக்காமல் இந்த காலம்லாம் நம்ம சைன் பண்ணணும் கண்டிப்பாக. விண்ணப்பதாரன் கையொப்பம், இது ஒரு ஃபார்ம், இது பயோடேட்டா ஃபார்ம். அடுத்து ரெண்டாவது ஃபார்ம் பார்த்தீங்கன்னாக்கா ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அதாவது அதில் வந்து நம்ம எந்த போஸ்ட்டுக்கு அப்படி ஒன்று மேலே வந்துடும். நம்ம சிவி நம்பர், சிவி டேட் அங்கே ஃபில் பண்ணணும். சிவி நம்பர் வந்து இந்த 3 நம்பரில், அப்புறம் சிவி டேட்டு, நம்ம ரோல் நம்பர், அப்ளிகேஷன், நேம் ஆஃப் த கேண்டிடேட், இது எல்லாமே ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பெசிமென் சிக்னேச்சர் 3 சிக்னேச்சர் போடணும். அதுக்கப்புறம் அட்டஸ்டட் வாங்கணும், கெசட்டட் ஆஃபீஸர்ட்டுங்க சைன் வாங்கி சீல் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நம்ம ஃபோட்டோ ஓட்டணும். அங்கேயும் நம்ம ஃபோட்டோ மேலே சைன் போட்டு சீல் பண்ணணும் கெசட்டட் ஆஃபீஸர். அதுக்கப்புறம் இதெல்லாம் சிவி வெரிஃபை பண்ணுறவங்க அங்கே சைன் பண்ணிப்பாங்க. இந்த ஃபார்ம் சரிங்களா, இந்த 2 ஃபார்ம் முக்கியம், பயோடேட்டா ஃபார்ம், அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், இது 2 எடுத்துக்கிட்டு சிவி கால் லெட்டர் இப்போ எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஸ்டூடெண்ட் லாகின் அப்படின்னு கேண்டிடேட் லாகின் கார்னர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது உள்ளே போய்ட்டு நீங்கள் உங்களுடைய லாகின் ஐடி அப்படின்றது உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் தான், நமக்கே தெரியும். நம்ம அப்ளிகேஷன் நம்பர், நம்ம இப்போ பர்சனல் பாஸ்வேர்டு ஒன்று போட்டிருப்போம். இது 2யும் கொடுத்து சைன்இன் பண்ணிங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் இந்த இடத்த வந்துடும், விசிபிள் ஆகும். உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த பிளேஸில் சிவி லெட்டர் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். இப்போதைக்கு என்ன விடலை, இப்போ இந்த இடத்த வரும். நீங்கள் அந்த கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கணும். அந்த கால் லெட்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவி நம்பர் அண்ட் சிவி டேட் இருக்கும். முக்கியமாக அந்த கால் லெட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இதையும் எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் சிவிக்கு குறிப்பிட்ட டேட்டுக்கு அந்த குறிப்பிட்ட பிளேஸுக்கு நீங்கள் போக வேண்டியதான். மெயினாக சிவிக்கு தேவையானது பார்த்திங்கனாக்கா இந்த கால் லெட்டர், அதுக்கப்புறம் அந்த பயோடேட்டா ஃபார்ம், அப்புறம் பர்சனல் சர்டிஃபிகேட்,
அது இல்லாமல் உங்கள் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் 10th 12th யூஜி பிஎட் அப்புறம் எந்த ஸ்பெஷல் கேட்டகரி அந்த ஸ்பெஷல் கேட்டகரினா அது, அப்புறம் தமிழ் மீடியம் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா அந்த தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டெட்டு பாஸ் பண்ண அந்த டெட்டு சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காப்பி அட்டஸ்டட் காப்பி ஜெராக்ஸ் வாங்கிக்கணும். அதை ஒரு ஜெராக்ஸில் அட்டஸ்டட் காப்பி வாங்கிக்கணும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக உங்களுடைய ஹால் டிக்கெட், அதுக்கப்புறம் உங்கள் டெட் அப்ளிகேஷன் டிஆர்பி அப்ளிகேஷன் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஹால் டிக்கெட்டு டிஆர்பி அப்ளிகேஷனையும் எடுத்துகிட்டு போகலாம். மறக்காமல் உங்களுடைய எல்லா ஒரிஜினல்ஸ் அகாடமிக் குவாலிஃபிகேஷனுடைய எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் ஒரு காப்பி ஜெராக்ஸ் போட்டு அட்டஸ்டட் வாங்கி எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் 1க்கு 2 காப்பியை கூட அட்டஸ்டட் வாங்கி எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் ஃபோட்டோ இருந்தால் 1க்கு ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. எதையுமே வந்து 1க்கு 2 எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? நீங்கள் எதையும் இல்லைன்னு விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக எல்லா டாக்குமெண்ட்டையும் கொண்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிவி நடக்கிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு பிஃபோராகவே அங்கே போயிடுங்க. 30, 31 அந்த 2 நாள் தான் சிவி நடக்குது. மேக்ஸுக்கு மட்டும் 30, 32 நாள். மீதி எல்லா சப்ஜெக்ட்டும் அதாவது விட்டுருக்க மீதி 3 சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா 30ஆம் தேதி மட்டும் தான் நடக்குது. பார்த்துங்க. சரி, யாரெல்லாம் சிவி லிஸ்ட்டில் வந்துருக்கீங்களோ மறக்காமல் சிவி அட்டன் பண்ணுங்கள். சிவிக்கு யாராவது அட்டன் பண்ணாமல் விட்டிங்க அப்படின்னாக்கா ஃபர்தராக அவங்களுக்கு வந்து சிவிக்கு கூப்பிட மாட்டாங்க. திரும்ப அடுத்த இன்னொரு நாள்லாம் வந்து அவங்களுக்கு ஸ்பெஷலாக பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் உள்ளே போயிட்டு வேணால் ஏதாவது சர்டிஃபிகேட் இல்லை அது இல்லைன்னா பர்மிஷன் வாங்கிட்டு வரலாமே தவிர போகாமே நமக்கு விட்டுட்டு திரும்ப போக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக போக முடியாது. அதிலே ஸ்ட்ரிக்டாக கொடுத்துருக்குறாங்க. பர்டிகுலர் டேட்டில் அந்த பர்டிகுலர் டைமில் அங்கே இல்லை அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் எப்போ வந்தாலும் அவங்க வந்து சிவியில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த சிவியை பற்றின ஒரு அவுட்லைன் வீடியோ. இப்போதைக்கு இந்த 4 சப்ஜெக்ட் மேக்ஸு, பாட்னி, சுவாலஜி, ஜியாகிரபி இது மட்டும் விட்டுருக்காங்க. இது உள்ளவங்க நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. யாரெல்லாம் சிவி நேம் லிஸ்ட்டில் இருக்கோ அவங்கள வந்து சிவிக்கு போய்ட்டு வாங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிவியில் போன எல்லாருக்கும் போஸ்டிங் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ டு ஆல்.